அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணமாக வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலம் வரும்போது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலம் வரும்போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. எனவே தாய்வழி உறவு முறைகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கையாளுவது நிச்சயமாக பெரிய அளவிலான சிரமங்களை குறைக்கும். அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது கர்மஸ்தானத்தில் ராகுவும் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று வக்ரகதியில் மிக வலுவாக சுக்கிரனும் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான புதனும் கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்பி வலம் வருகிறாருங்க. பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து வலம் வருகின்றன. முழு சுபகிரகமான குரு விரயத்தில் வலம் வருகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது மார்ச் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அது இந்தியாவில் மிகவும் தெளிவாக தெரியும். 1 மணி நேரம் 22 நிமிடம் நடைபெற போகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகளில் மிக தெளிவாக இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது உறுதியாக மிக முக்கியமான முடிவுகளையும் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சுப காரியங்களை சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உறுதியாகவே தவிர்த்தால் பெரிய அளவிலான சிரமங்கள் குறைப்பதற்கான யோகம் நிச்சயமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே போன்று உணவு உண்ணுதல், உணவு சமைத்தல் போன்ற பணிகளையும் தவிர்ப்பது நல்லது. இறைவனை இந்த நேரத்தில் தொட்டு வழிபாடு செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. அதே போன்று கோவிலுக்கு சென்றாலும் அமைதியாக இருப்பது நல்லது. கோவிலுக்கு செல்லாமல் இருப்பதும் கூட மிக சிறப்பான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கத்தி, ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதையும் உறுதியாக தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் மிதுன ராசிக்கார கர்ப்பிணி பெண்கள் உறுதியாகவே வெளியில் வருவதை தவிர்த்து வீட்டில் நேர்மறையான சிந்தனையுடன் பல விஷயங்களை எண்ணி மகிழுங்கள். இல்லை என்றால் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது நல்லது. சந்திர கிரகணத்தின் போது உறுதியாகவே கடைபிடிக்க வேண்டியவை நேர்மறையான எண்ணத்துடன் இறைவனின் பெயரை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக அனைத்து விதமான பணிகளையும் செயல்பட்டாலே பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக விலகும். குறிப்பாக சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே வெள்ளை நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் தானம் செய்யலாங்க. வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பதால் நல்ல பல பலன்கள் உங்களை தேடி வரும். அசுப பலன்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் நிறைவாக அள்ளி கொடுப்பார். மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையை சரியாக நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.